கடந்த வியாழக்கிழமை காரியப்பட்டு அப்படிங்கிற இடத்துல உள்ள ஹைவேஸ் பக்கத்தில் ஒரு காட்டுப்பகுதியில் ஒரு உடல் கண்டெடுக்கப்படுது. அந்த உடல் எப்படி கொல்லப்பட்டிருக்குன்னா கழுத்து அறுத்து கொல்லப்பட்டிருக்குது. அதை அங்கே உள்ள மக்கள் பார்த்துருக்குறாங்க. பார்த்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ்காரங்க வராங்க. போலீஸ் உடலை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அது யாரோடது, எதுக்காக அவங்கள கொன்னாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்கள் மொபைலுக்கு வரும். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையை சேர்ந்தவங்க தான் பீமராஜ் நாகலட்சுமி அப்படிங்கிற தம்பதி. இவங்களுக்கு 2.5 வயசில் ஒரு ஆண் குழந்தை இருக்குதுங்க. இவங்க கணவன் மனைவிக்கிட்ட அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்குது. இந்த நிலையில் தான் கடந்த வியாழக்கிழமை காரியாப்பட்டு ஹைவேஸ் பக்கத்தில் இந்த நாகலட்சுமி கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் பிணமாக மீட்கப்பட்டிருக்கிறாங்க. போலீஸார் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் விசாரணையில் என்ன தெரியுதுன்னா, இந்த நாகலட்சுமி கடைசியாக ராஜபாண்டி அப்படிங்கிறவர் கூட வண்டியில் போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த ராஜபாண்டியை தேட ஆரம்பிக்கிறாங்க. ராஜபாண்டி எங்கே தேடி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, மதுரையில் தலைமறைவாக அந்த ராஜபாண்டியை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ராஜபாண்டி அப்படிங்கிற வேறு யாரும் இல்லை, இந்த நாகலட்சுமியோட சித்தி மகா கஸ்தூரி, அந்த பொண்ணோட கணவர் தான் ராஜபாண்டி. இந்த ராஜபாண்டி மதுரையில் தலைமறைவாக இருந்திருக்கிறான். அவனை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் தெரிய வருது. என்னென்னா, இந்த நாகலட்சுமி இருக்காங்கள்ல, இந்த நாகலட்சுமிக்கும் இந்த ராஜபாண்டிக்கும் தகாத உறவு இருந்திருக்குது. அதாவது கள்ளக்காதல் இருந்திருக்குது. 2 பேருமே அடிக்கடி தனிமையில் இருந்திருக்காங்க, உல்லாசமாக இருந்திருக்கிறாங்க, அடிக்கடி வெளியூருக்கு போயிருந்துருக்காங்க. இந்த விஷயம் நாகலட்சுமி கணவரான பீமராஜுக்கு தெரிய வருது. நாகலட்சுமியை கூப்பிட்டு கண்டிக்கிறான். இந்த மாதிரி தகாத உறவு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கண்டிக்கிறான். ஆனால் கேட்கவே இல்லை. இந்த நிலையில் தான் ராஜபாண்டி என்ன சொல்கிறான்னா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிவிட்டு தனியாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நாகலட்சுமிகிட்ட போய் சொல்லியிருக்கிறான். ஆனால் அந்த நாகலட்சுமி, எனக்கு 2.5 வயசில் குழந்தை இருக்குது, அதோட ஃப்யூச்சருக்காண்டி நான் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகிருதா. அன்னையிலேருந்து நாகலட்சுமி ராஜபாண்டி கூட பேசுகிறதில்ல, பழகிறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல. இது ராஜபாண்டிக்கு ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்தியிருக்குது. கோபத்தை ஏற்படுத்தினால நம்ம நாகலட்சுமி எப்படியாவது தீர்த்து கட்டிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டிருக்கான். பிளான் போட்டு சம்பவத்து அன்னைக்கு, அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு நாகலட்சுமியை தனியாக கூப்பிட்ருக்கான். நாகலட்சுமி நான் தனியாக வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறா. என்ன பண்ணியிருக்கான்னா, நம்ம 2 பேரும் தனிமையில் இருந்த ஆபாச புகைப்படங்களை உன்னோட உறவினர்களுக்கு நான் அனுப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டியிருக்கான். இதுக்கு பயந்து நாகலட்சுமி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ராஜபாண்டி கூட கரையாப்பட்டு நெடுஞ்சாலையில் ஒரு காட்டு பகுதிக்கு போயிருக்கிறாங்க. 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்களுக்குள்ள வாக்குவாதம் அதிகமாகி கோபம் அதிகமான அந்த ராஜபாண்டி என்ன பண்ணுறான்னா, மறைச்சி வச்சிருந்த கத்தியை எடுத்து நாகலட்சுமி கழுத்தை அறுத்து அந்த இடத்துல கொலை பண்ணிவிட்டு காட்டுக்குள்ளே வீசிட்டு தப்பிச்சு போயிடலாம். இதுதான் அந்த சம்பவம். இப்போ இந்த ராஜபாண்டியை பிடிச்சி ஜெயிலில் போட்டு அவங்க சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. இதுதான் அந்த சம்பவம். இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம தெரிய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, கள்ளக்காதல் எங்கே போய் கொண்டு முடியுது பார்த்தீங்களா? கொலையில் போய் தான் முடியும். கள்ளக்காதல் கொலை, இல்லை தற்கொலை, இல்லைன்னா வேறு ஏதாவது போய் தான் முடியும். இல்லை அது இந்த பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, அப்போ அந்த 2.5 வயசு குழந்தை. அந்த 2.5 வயசு குழந்தை என்ன தவறு செஞ்சுது? அந்த 2.5 வயசு குழந்தை இப்போ அனாதையாக இருக்குது. அதுக்கு அம்மா இல்லாமல் அனாதையாக இருக்குது. அது மாதிரி அந்த கணவன் அவன் என்ன பண்ணான்? அவன் எந்த பாவமே பண்ணலையே. அவன் இப்போ மனைவி இல்லாமல், அந்த குழந்தைக்கு அம்மா இல்லாமல் அவன் இந்த ஏக்கத்தில் இருக்கான். 2 பேர், ஒரு குடும்பமே இதில் பாதிக்கப்படுது. தயவு செஞ்சு கள்ளக்காதல், அந்த பொண்ணு முதல்ல காதலிச்சு தப்பாக போயிருக்கா. அதுக்கப்புறம் திருந்தி வரணும்னு நினச்சிருக்கா. ஆனால் திருந்தி வர முடியல. ஏன்னா அவன் விடலை. இதுக்கு காரணம் அந்த பொண்ணும் அவன் தான். இது முதல்ல இந்த சபலம் இல்லாமல் இருந்துச்சுன்னா குடும்பத்தில் தகராறு வரதான் செய்யும். கணவன் மனைவிக்கிடையே சண்டையை வரதான் செய்யும். சண்டை வராமல் இருக்கவே இருக்காது. அந்த சண்டையில் நம்ம வேறு ஒருத்தரை தேடி போயிடவே கூடாது. அந்த சண்டை வீட்டுக்குள்ளே தான் இருக்கணுமே தவிர அந்த சண்டை வெளியே தெரியக்கூடாது. வீட்டுக்குள்ளே பேசி வீட்டுக்குள்ளே முடிச்சிடணும். அன்னைக்கு சண்டை போடுதோம், அன்னைக்கு அதை முடிச்சிடணும். அடுத்த நாள் சகஜமாயிடணும். அந்த சண்டை தொடர்ந்துகிட்டே இருந்தால் இப்படி வெளியே வேற ஒருத்தரை தேடி போய் அது எங்கே போய் முடியுது பாருங்கள், கடைசியில் கொலையில் போய் முடியுது. அந்த குடும்பமே செதஞ்சு போயிடுது. தயவு செஞ்சு குடும்பத்தில் தகராறு வரதான் செய்யும். அந்த தகராறை நீங்கள் பெருசாக எடுத்து வெளியே வேறு யாரையாவது தேடி போயிடாதீங்க. அது உங்களோட வாழ்க்கை, உங்களோட குழந்தைய பாதிக்கும், உங்களை பாதிக்கும், உங்களோட
உங்களை சுற்றி உள்ளவங்களை பாதிப்படைய செய்யும். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. அது வந்து ரொம்பவே தவறாக தான் போய் முடியும். அதுக்கு இந்த சம்பவம் வந்து சிறந்த எடுத்துக்காட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த குழந்தை வந்து இப்போ அனாதையாக இருக்குது பாருங்கள். அந்த குழந்தைக்காண்டி அவள் மறுபடியும் வரணும்னு நினச்சா, ஆனால் அவளால் முடியல, வர விடலை அவளை. ஏன்னா அந்த தப்பு அவள் பண்ண தப்பு அவளையே சாகிற அளவுக்கு கொண்டு போய் முடிஞ்சிருச்சு. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. அதான் அந்த சம்பவம் நம்மளுக்கு இந்த வீடியோ பற்றி, இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சம்பவத்தை சந்திக்கலாம். அன்டில் தென் பாய்.